ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரையில் நாம் அத்வைத்த விளக்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அதை தான் நாம் இன்றும் பார்க்க இருக்கின்றோம். கர்மத்தால் ஆத்ம அனுபூதி பெற இயலாது. ஞான மார்க்கத்தினுடைய கர்மமும் பக்தியும் அவசியமாகும். ஜீவனானது செயல், உணர்ச்சி, அறிவு என்ற இம்மூன்றாலும் இயங்கி வருகின்றது. இந்த மூன்றின் சார்புள்ள கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்ற இவற்றை வீடு பேறு அடையும் படிகளாக சங்கரர் சொல்கின்றார். பயனை எதிர்பாராது செய்யும் செயலால் உள்ளம் தூய்மை அடைகின்றது. சங்கரர் கர்ம மார்க்கத்தை வற்புறுத்தி வேதங்களில் கூறியவாறு ஒருவன் அதை பயன்படுத்த வேண்டும், அதை சொல்ல வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்கின்றார். உலகம் ஒரு தோற்றம் என்பதால் அது எவ்வாறாகிலும் கெட்டு போகட்டும் என்று அவர் கூறவில்லை. ஆத்மாவை எதுவும் தொட முடியாது, அதற்காக மனம் போன போக்கெல்லாம் போகவும் கூடாது என்று சொல்கின்றார். உலகம் தோற்றமாயினும் அறநெறி வாழ்வே வாழ வேண்டும் என்று சொல்கின்றார். சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய தொண்டினையும் புறக்கணிக்க கூடாது என்று சொல்கின்றார். விருப்பு வெறுப்பின்றி செய்யும் செயலே சித்த சுத்தியை அளித்து இறுதியில் செயலற்ற நிலை தரும் என்று சொல்கின்றார். கர்மத்தை போலவே பக்தியையும் வற்புறுத்துகின்றார் ஆதிசங்கரர். கர்மத்தால் தூய்மைப்பட்ட உள்ளத்தை ஒருமுகப்படுத்த இந்த பக்தியே சிறந்த வழி என்று மேலும் சொல்கின்றார். உருவமற்ற ஆண்டவனை உருவமுள்ள சிலைகளாக செய்து அவற்றை தெய்வங்களாக பாவித்து வணங்குவது அத்வைத்த கொள்கைக்கு முரணானது அன்று என்பது அவர் கருத்து. குணமற்ற பிரம்மத்தை தியானித்து வணங்குவது பாமர மக்களால் இயலாது என்பதற்காக உருவ வழிபாட்டிற்கு அவர் இடமளித்தார். அதனால்தான் தான் ஏற்படுத்திய மடங்களில் உருவ வழிபாட்டிற்கு முக்கிய இடம் அளித்திருக்கின்றார். அதனை நாம் இன்றும் பார்க்கலாம். அத்வைத்த கிரந்தங்களை இயற்றிய சங்கர பகவத்பாதர் பக்தி இலக்கியங்களையும் படித்திருக்கின்றார். தெய்வங்கள் மீது அவற்றை பாடியிருக்கின்றார். காவி நலம் கொழிக்கும்படியான நெஞ்சை உருக்கும் பாடல்களை அருமையான முறையில் வடமொழியில் பாடியிருக்கின்றார் சங்கரர். அத்வைத்த நெறியை நிலைநிறுத்திய ஆதிசங்கரரே ஈஸ்வரன், தேவி, திருமால், விநாயகர், முருகன், சூரியன் போன்ற தெய்வங்களின் ஆராதன முறைகளை வகுத்து தந்து சண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்ற விருதையும் பெற்றார். எனவே பக்திக்கு அவர் அளித்துள்ள உயர்ந்த இடத்தை யாரும் சந்தேகம் கொள்ள முடியாது. கர்மத்தால் ஒருவன் மனம் தூய்மை அடைகின்றது. பக்தி உபாசனையால் அது ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. ஞான மார்க்கத்துக்கு அப்போதுதான் அவன் அதிகாரியாகின்றான். அதன் பின் அவன் 4 சாதனங்களை கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்கின்றார் ஜெகத்குரு. அழியாதது ஆத்மா, மற்ற பொருள்கள் யாவும் அழியக்கூடியவை என்ற உணர்வு முதலில் வர வேண்டும். இரண்டாவதாக இவ்வுலகிலும் மறு உலகிலும் உள்ள சுகபோகங்களை வெறுத்து அவற்றில் ஈடுபடாத வைராக்கியத்தை பெற்றிருக்க வேண்டும். மூன்றாவதாக 6 அருங்குண செல்வங்களை கைக்கொள்ள வேண்டும். அவை என்னவென்றால், முதலாவதாக தத்தம் வழி போகாமல் புலன்களை அடக்கி ஒருமுகப்படுத்துதல். இரண்டாவதாக புலன்களை அடக்கிய பின்னும் அடங்காமல் நிற்பனவற்றை உறுதியுடன் அடக்குதல். மூன்றாவதாக திரும்பிய புலன்களும் மனமும் மீண்டும் வெளிப்போகாமல் காப்பது. நான்காவதாக சுக, துக்கம், தட்பம், வெப்பம் ஆகியவற்றை ஒன்றாக கருதும் மனப்பக்குவத்தை பெற வேண்டும். ஐந்தாவதாக மனதை ஒருநிலைப்படுத்தி இருத்தல். ஆறாவதாக வேதாந்த போதனையிலும் வேதத்திலும் நம்பிக்கை கொண்டு அறிவால் கிரகிக்க முடியாத பிரம்மத்தை நேரில் கண்டுகளித்த முனிபுங்கவர்களின் வாக்குகளில் நம்பிக்கை வைத்தல், கற்க வேண்டும் என்ற ஆர்வம் கொள்ளுதல் போன்றவையாகும். அதே போல அவர் சொன்ன 4 வழிகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் அல்லவா, 4 சாதனங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று. அந்த மூன்றாவதில் தான் இந்த 6 பிரிவுகளும் வருகின்றது. நான்காவதாக அவர் சொன்னது வீடு வேற்றை அடைந்தே தீர்வது என்ற நாட்டமும் அதன் மூலம் அதனை பெறுவதும் ஆகும். மேலே சொல்லப்பட்ட நாம் இப்போது பார்த்த அவைகள் எல்லாமே 4 சாதனங்களையும் பயின்ற பிறகுதான் வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும். அவை சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பவை. இந்த மார்க்கத்தின் படிகள் இவைகளாகும். இவற்றை ஒரு குருவிடம் தான் நாம் கற்க வேண்டும். எனக்கு இந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்
என்பது சரியாக புரியவில்லை. ஆகையால் அதை பற்றி என்னால் சரியாக விளக்க முடியவில்லை. ஆதிசங்கரின் வரலாற்று நிகழ்வுகளின் இறுதி பாகத்துக்கு வந்துவிட்டோம். நாளை சங்கர பகவத்பாதர் அருளிய மோகமுக்தரம் எனும் பஜகோவிந்தம் உருவான மற்றும் அதன் பொருள் விளக்கங்களை நாம் ஓரளவுக்காவது பார்ப்போம். ஆகையால் இன்று பிரிந்து நாளை சந்திப்போம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.